சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. முதலமைச்சர் பதவியை தூக்கி எறிந்த ஸ்டாலின். தமிழ்நாட்டில் வளங்களை அண்டை மாநிலங்களை சுரண்டுவது தான் காட் ஓன்ஸ் பார்ட்னர்ஷிப்பா? கேரளா மாநிலத்தில் இருந்து தமிழ்நாட்டுக்கு கழிவுகளும் தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு கனிமங்களும் செல்வது தான் காட்ஸ் ஓன் பார்ட்னர்ஷிப்பா என கேள்வி எழுப்பியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. தமிழக வளங்களை சுரண்டி அண்டை மாநிலத்திற்கு தாரை வார்க்கும் முயற்சியில் திமுக அரசு ஈடுபடுவதா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டிருக்க அறிக்கையில் கேரளா மாநிலத்தை சேர்ந்த கேரளா மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் லிமிடெட் நிறுவனம் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதியில் 185 ஏக்கர் பட்டா நிலத்தில் கடற்கரை மணல் சார்ந்த கனிமங்களை சுரங்க முறையில் தோண்டி எடுக்க ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் இது தொடர்பாக தமிழக திமுக அரசோட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் அதிர்ச்சி அளிக்கும் செய்திகள் வெளியாயிருக்கு. இந்த திட்டத்திற்காக கேரளா நிறுவனத்தின் அதிகாரிகள் தமிழகத்தில் உள்ள நிலங்களில் சோதனையெல்லாம் நடத்தி ஃபீஸபிலிட்டி ரிப்போர்ட் உள்ளிட்ட பணிகளை மேற்கொண்டு ஒரு ப்ரொபோசல் சமர்ப்பித்து உள்ளதா செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனை எப்படி இங்குள்ள திமுக அரசு இவ்வளவு தூரம் அனுமதிச்சது? சமீபத்தில் தொழில்துறை அமைச்சர் TRV ராஜா கேரளா அமைச்சரை சந்தித்து காட்ஸ் ஓன்ஸ் பார்ட்னர்ஷிப் என்ற பதிவிட்டு பல்வேறு திட்டங்கள் வர உள்ளதா தெரிவித்த நிலையில் அதில் முக்கியமான திட்டமாக இந்த கனிம வள சுரண்டல் திட்டம் உள்ளதா சொல்லப்படுகிறது. மு.க. ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டின் வளங்களை அண்டை மாநிலங்களை சுரண்ட விடுவதுதான் காட் ஓன்ஸ் பார்ட்னர்ஷிப்பா? கேரளா மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு கழிவுகளும் தமிழ்நாட்டிலிருந்து கேரள கனிமங்களும் செல்வதுதான் காட்ஸ் ஓன்ஸ் பார்ட்னர்ஷிப்பா? ஏற்கனவே இப்படி தான் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் தோண்டி எடுக்க துடித்து பல்வேறு நாடகங்களை அரங்கேற்றினீங்க. சட்டப்பேரவையில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்களின் குரலாக கர்ஜித்து பொதுவெளியில் மக்கள் மிக பெரும் போராட்டம் நடத்தியதால் அது கைவிடப்பட்டது. மேலும் இதே போலதான் மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக காங்கிரஸ் முதல்வர், துணை முதல்வர் ஆகியோரின் தொடர் பேச்சுகளும் செயல்பாடுகளும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் மௌன நாடகம் நடத்தி தமிழகத்தின் ஜீவாதார காவிரி உரிமை பறிபோகும் பதற்றத்தை உருவாக்கி உள்ளது இன்றைய ஸ்டாலின் அரசு. இப்போதும் அதே போல கனிம வளங்களை சுரண்ட மறைமுகமாக ஒரு சதி திட்டத்தை தீண்டுகிறதா திமுக கம்யூனிஸ்ட் கூட்டணி? தமிழ்நாட்டில் வளங்கள் 100% தமிழ்நாட்டுக்கானது மட்டுமே. அவற்றை மற்ற மாநிலங்களுக்கு கூறு போட்டு தாரை வார்க்க துடிக்கும் வரலாற்று துரோகத்திற்கு பெயர் போன திமுக அரசுக்கு கடும் கண்டனம். தூத்துக்குடி திருநெல்வேலி கடற்கரை மணல் தொடர்பாக கேரளா நிறுவனத்தின் கனிம வள திட்டத்திற்கு துணை போகும் எண்ணத்தை முழுவதுமாக கைவிட வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்தினார் என தெரிவிச்சிருந்தார். மேலும் கண்டிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை விட்டு விலக வேண்டும், நாட்டை விட்டே வெளியேற வேண்டும், தமிழ்நாட்டை கூறு போட்டு ஏலம் ஓட்டு விற்பதுதான் திமுக அரசின் சாதனையா என எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து கேள்வி எழுப்பியுள்ளார். இதனால் ஸ்டாலின் ஒரு பக்கம் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு.